Hello friends, welcome to Meera Mind Voice, day 95 in Big Boss House. 95 நாள் ஆகியும் இன்னும் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் ஒரு இந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லாமல் கொண்டு போக முடியும்னா அது இந்த சீசனாக தாங்க இருக்க முடியும். மார்னிங்லேருந்து எதுவுமே கிடையாதுங்க. மார்னிங் ஆக்டிவிட்டிங்கிற மாதிரி ஒன்று வச்சாங்க, அது சொல்கிறதே வேஸ்ட்டு. இங்கேருந்து புதுசாக வந்தவங்க 2 பேர்லேருந்து யாரை உள்ள வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம், ஹூ இஸ் ஒர்த், பழைய அதாவது இப்போ டாப் 8 கண்டஸ்டன்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள்லேருந்து யார் 2 பேரை வெளில அனுப்பலாம். இவங்க சொன்னாலுமே சொல்லாட்டினாலுமே இது எதுவும் நடந்தாலுமே நடக்காட்டாலுமே டாப் 8 கண்டஸ்டன்ட்ஸ்லேருந்து 8 பேரும் மேடைக்கு போகிறதில்ல. அதுலேருந்து எப்படியுமே இவங்க 2 பேரை இந்த வாரம் அனுப்ப போகிறாங்க. மிச்சம் இருக்கிறதுல ஒருத்தரை மிட்வீக் எவிக்ஷனில் அனுப்ப போகிறாங்க. மிச்சம் 5 பேர் தான் இருக்க போகிறாங்க. இதுக்கு எதுக்கு புதுசாக இந்த 8 பேரை உள்ளே இறக்கி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு இவங்களுக்கும் புரியாமல் வெளியில் இருக்கிறத பற்றி தாங்க மாற்றி மாற்றி பேசிகிட்ருக்காங்க. ஆனால் இப்போ உள்ளே வந்திருக்கிற கண்டஸ்டன்ஸு முதல் 8 வாரங்களில் வெளியில் போனவங்க. இவங்க எந்த விதத்தில் டிசர்விங்? சரி, அப்படியே பண்ணினாலும் இப்போ உள்ளே வந்தாங்களே ஏதாவது டிசர்விங்காக இவங்க பண்ணுறாங்களான்னா ஒன்றுமே பண்ணலிங்க. திரும்ப அதே மாதிரி அதே ஆட்டிடியூடு காமிச்சிட்டு அவங்கக்கிட்ட தெர் இஸ் நத்திங் எக்ஸ்ட்ரா வித் தெம். அதனால தான் ஏதோ ஒரு ரீசன்னால் மக்கள் அவங்கள வெளியில் அனுப்பிச்சாங்க. இவங்கள விட டிசர்விங்காக இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெஃப்ரி நல்லா ப்ளே பண்ணினான், மஞ்சரி நல்லா ப்ளே பண்ணாங்க, ஈவன் டு சம் எக்ஸ்டென்ட் தர்ஷிகா கூட நல்லா தான் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க, அன்ஷிதா வாஸ் ஆல்சோ குட். அந்த மாதிரி இருக்கிறவங்கள கொண்டு அட்லீஸ்ட் இவங்களோட கம்பீட் பண்ணாங்க அப்படின்னாலும் ஏதோ ஏற்றுக்கலாம். இது என்னமோ எனக்கு இவங்கள யாரையும் ரிப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணலை. அப்படி பண்ணினால் அது பிக்பாஸ் வரலாற்றிலேயே முதல் தடவையாக நடக்கிற ஒரு நியாயமில்லாத செயலாக இருக்கும். டாப் 8 வந்தவங்க எல்லாத்தையும் கடந்து எல்லாத்துலேயும் முட்டி மோதி வந்திருக்காங்க. இவங்க யாருமே அதுக்கு டிசர்விங் கிடையாது. ஏதோ நான் மாறிட்டேன்னு சொல்கிறாங்களே தவிர வந்த அர்ணவ் வெளியிலே தெரியல, அவர் என்ன பண்ணுறாருன்னே அவருக்கே தெரியல. தர்ஷா குப்தா தர்ஷா குப்தா, கொஞ்சம் கூட சேஞ்ச் இல்லை. சுனிதா ஆஸ் யூஷுவல் அவங்களோட ஆட்டிடியூட் காமிச்சிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு எல்லாரையும் அப்படியே நீ என்ன பெரிய அப்படிங்கிற மாதிரி தான். தட் இஸ் ஹர் நேச்சர். அதை யாராலையும் மாற்ற முடியாது. இந்த நேச்சரை பார்த்து இது பிடிக்கலன்னு சொல்லி தான் மக்கள் இவங்களையே வெளியில் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த இதுவும் ஒன்றும் இது இல்லை. அடுத்தாப்பில் இவங்க இந்த பண்ணின இதில் ஜாக்லின் அண்டு சௌந்தர்யாவை ரிப்ளேஸ் பண்ணணுங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லி, அதாவது வெளியில் பிஆர் விளையாடுறாங்க. சுனிதா சொன்ன எக்ஸாக்ட் வேர்டு என்னென்னா, இங்கே எல்லாரும் பிக் பாஸில் கேம் விளையாடுறாங்க, சௌந்தர்யா வெளியில் கேம் விளையாடிட்டுருக்காங்க அப்படின்னுட்டு. வெளியில் இருக்கிற விஷயங்களை வச்சு நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொன்னாலும் இவங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அடுத்தாப்பில் அதுக்கு சௌந்தர்யா ஜாக்லின் அழுவாங்கன்னு எல்லோரும் எதிர்பார்த்தோம். ஆனால் சௌந்தர்யா பிக்பாஸ் கூப்பிட்டு ரொம்ப நல்லா அவங்கள தேத்தினார். டெஃபினெட்லி அந்த பொண்ணு விளையாடினதோ வெளியில் பிஆர் வச்சுருக்கோ அதெல்லாம் வேறு விஷயம். 95 நாளாக எல்லாருடைய பேச்சுக்கள் எல்லாத்தையும் கேட்டு ஓரளவுக்கு விளையாடி ஏதோ பண்ணி தான் தாக்கு பிடிச்சி இங்கே நின்றுருக்கு. அவங்கள இந்த மாதிரி சொல்லி இது பண்ணுறதுங்கிறது இட்ஸ் நாட் ஃபேர் அப்படின்னு எனக்கு தோன்றுறது. பிக்பாஸ் நல்லா கூப்பிட்டு சொன்னார், நீங்கள் ஒவ்வொரு தடவையும் தனியாக தான் நின்றுருக்கீங்க, இங்கேயும் யாரை நம்பி வந்திருக்கீங்க அப்படின்னுட்டு அவர் பேசினது கன்சர்ன்டாக ரொம்ப நல்லா இருந்தது. இதில் லைட்டாக ரியா வேறு லைட்டாக ஒரு அடி வாங்கினாங்க. அவங்களும் போய் பிக்பாஸ்கிட்ட பேசிட்டு வந்தாங்க. பட் அதெல்லாம் ஒன்றும் பெரிய இம்பேக்டாக இல்லை, வெளியில் வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க உட்காந்து பண்ணுறதில்ல. எகெயின் இவங்களுக்கு நல்லா தெரியும் சௌந்தர்யாவுக்கு வெளில பிஆர் இருக்குது, ஓட்டு வருதுன்னு. இவங்க பண்ணாங்கன்னா இன்னும் ஓட்டு தான் ஏறும். இவங்களால அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறாங்களா? ஒரு 2 பேர் சொல்லவும் சொன்னாங்க, அவள் அழுதான்னா சிம்பத்தி ஓட்டு வரும், ஸோ அந்த நிலைமைக்கு போகக்கூடாது அப்படின்னாங்க. வெளியில் சொல்கிறவங்க ஒரு சில பேர் இது நடிப்பு, இதுவும் நடித்து பார்க்குறா அந்த பொண்ணு அப்படிங்கிறாங்க. அதுக்கும் ஒரு திறமை வேணும் இல்லையாங்க?
இந்த ஃபேட்மேன் ரவீந்தர் இருக்கார் இல்லையா, அவர் உட்காந்து எல்லாரையும் அனலைஸ் பண்ணுறாரு. எல்லாரையும் நீ வெளியில் போயிடலாம், நீ வெளியில் போயிடலாம், வெளியில் போயிடலான்னு. இன்றைக்கி எல்லாரையும் இவ்வளோ நாள் பண்ணிங்களே, தீபக்கை ஏன் யாருமே எதுவுமே சொல்லலை? முத்து பேசுகிறான், முத்து பேசுகிறான், முத்து பேசுகிறான்னு சொல்கிறீங்க. ஆனால் தீபக் ஒரு சேஃப் கேம் விளையாடுறாரு, அதை ஏன் யாருமே நோட்டீஸ் பண்ணல? அவரை ஏன் யாருமே பாயிண்ட் அவுட் பண்ணுறது இல்லைன்னு கிளப்பி விட்டார். அடுத்தாப்பில் உள்ளே வந்த ரயான் கேர்ள்ஸ் தனி பாய்ஸ் தனின்னு இருந்த போதும் எதுக்காக 2 கேர்ள்ஸை ஃப்ரெண்ட்ஷிப்பாக சேர்த்துண்டு இத்தனை நாள் ட்ராவல் பண்ணினான்? 13வது வாரம் தானே அவன் வெளியில் வந்தான். ஆனால் இன்றைக்கி 14 வாரம் 13 வாரமும் கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு பேர் எடுத்து மேலே வந்தவங்களுக்கு இல்லாமல் 13வது வாரம் ஒன்று மட்டும் விளையாடி டிக்கெட்டு ஃபினாலே வாங்கிட்டு வெளில போயிட்டானே போவோம். இவங்க யாருமே இந்த 7 பேருக்கு தானே இப்போ இது காம்படிஷன், அவன் ஸ்ட்ரெயிட்டாக ஃபினாலே வீக் போயிடுவானே அப்படின்னுட்டு எல்லார் மனதையும் எல்லா விதமாகவும் கலைக்க பார்க்குறார். இது பார்க்குற நமக்கே ஒரு மாதிரி இருக்குது. உள்ளுக்குள்ளே வெளி உலகமே தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கிற இவங்களுக்கு இன்னும் ஒரு குழப்பத்தை தான் தரும், ஒரு தெளிவு கொடுக்காது. இன்னும் என்ன விளையாடுறதுன்னு தெரியாமல் தடுமாறி தான் போய் நிற்பாங்க. ஆனால் இவர் முத்துவை தொடரதே இல்லைங்கிற மாதிரி வெளியில் சொல்கிறாங்க. இல்லை, முத்துவையும் இவர் பேசுகிறாரு. வெளியில் நிறைய பேர் அவர் முத்துக்காக தான் ஓட் பேங்க்கு, முத்துக்காக தான் அவர் ப்ரமோட் பண்ணுறாருங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. உள்ளே போய் மற்றவங்க எல்லார் மனசையும் கலைச்சி குழப்பி விட்டு முத்து வின் பண்ண வைப்பாங்கங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அப்படி தெரியல, இந்த விஷயங்கள் நடக்கிற எல்லாத்துலேயுமே அஃபெக்ட் ஆகாமல் தெளிவாக இருக்கிறதுன்னு பார்த்தா தீபக், முத்து, ரயான். அருண் கூட லைட்டாக ஷேக் ஆகிறாரு. நம்ம விஷால் இந்த விஷயத்துக்கு இல்லை, வேறு விஷயத்துக்கு அவரும் ஷேக் ஆனார். சௌந்தர்யா இன்றைக்கி அழவே அழுதுட்டாங்க. ஜாக்லினும் லைட்டாக திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, பட் ஈஸியாக வெளில வந்துடுவாங்க. ஸோ ரயான், ஜாக்லின், தீபக் அண்ட் முத்து இது எதை பற்றியும் கவலையே படலை. பவித்ராங்க, ஷீ இஸ் அ ரியல் ஒண்டர். எதை பற்றியுமே கவலைப்படாமல் அவங்க ஒரு தனி ட்ராக்கில் போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த அந்த ஒரு ரோலையும் இவங்க தீபக்கை நோட்டீஸ் பண்ணி சொல்கிறாங்களே, அந்த பொண்ணு என்ன அழகாக ட்ராவல் பண்ணி ஒன்றுமே பண்ணல, பவித்ரா வெளியிலையே தெரியலன்னு சொன்னால் கூட 95 நாள் தாக்கு பிடிச்சி நின்று இன்றைக்கி பாருங்கள் அவங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. வேறு யாரையும் கூட்டு சேர்க்காமல் அந்த அம்மா தனியாக விளையாடிட்டுருக்கு. ஷீ இஸ் ரியல் ஒண்டர் உமன் டெஃபினெட்லி. ஸோ இவங்க எல்லாருமே டிசர்விங் தான், ஆனால் புதுதாக வந்தவர்கள் அல்ல. எல்லாருக்கும் ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பைஸ் ஆட் பண்ணணுன்னுட்டு 1-on-1 காம்படிஷன் மாதிரி, அதாவது 2 பேருக்கு ஒரே சாங் கொடுத்துருப்பாங்க. அவங்க ஒருத்தரோட ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிக்கக்கூடாது. அந்த சாங் போடும்போது டான்ஸ் ஆடணும். அப்போ தான் மற்றவங்களுக்கே தெரியும் இவங்களுக்கு இந்த சாங் வந்திருக்குன்னுட்டு. அப்படிங்கிற மாதிரி சொன்னதில் ஒரு சின்ன குழப்பம் நடந்தது. நம்ம ஃபேட்மேன் ரவீந்தருக்கும் விஷாலுக்கும் ஒரே சாங்கு, சுனிதாக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஒரே சாங்கு. அவங்க 2 பேரும் ஆடினாங்க. ஆனால் இந்த படையப்பா சாங் போடும்போது அது இவரோட தீபக்கினுடைய சிங்கிள் சோலோ சாங்கா அல்லது சாச்சனாவுடைய சோலோ சாங்கான்னு தெரியாமல் 2 பேருமே அதுக்கு டான்ஸ் ஆடுறேங்கிற பேரில் ஏதோ பண்ணி என்டர்டெயின் பண்ணினாங்க. பட் அது சோலோ சாங்காக தான் இருந்திருக்கணும். ஏன்னா அடுத்தது ரியாக்கு சோலோ சாங் வந்தது, வேறொருத்தருக்கும் சோலோ சாங் வந்தது. ஸோ இதுவும் சோலோ சாங்காக தான் இருந்திருக்கணும்னாங்க. நல்ல காலம் ஒரு வழியாக பிக் பாஸ் ஈவினிங்கே அதை முடிச்சிட்டாரு. இந்த இது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகிறது, நாளை காலை தொடரும்னு அறிவிச்சிட்டாரு. நம்மெல்லாம் தப்பிச்சோம். ஆனால் ஃபேட்மேன் சார் ரொம்ப நல்லா ஆடினார், ரியலி சொல்லணும். 3 நிமிஷம் தாக்கு பிடிச்சி கையையும் மூஞ்சியும் எக்ஸ்ப்ரெஷனையுமே வச்சு விஷாலுக்கு ஈடு கொடுத்து நல்லா பண்ணார். விஷால் ஆஸ் யூஷுவல் நல்ல டான்ஸர், நல்லா டான்ஸ் பண்ணினான். தட் இஸ் இங்கே இருக்கிறவங்களில் பெட்டராக டான்ஸ் பண்ணுறான் அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த ப்ரோக்ராம் ஓரளவுக்கு முடிச்சிட்டாரு. அடுத்தது ப்ரமோட் டாஸ்க் ஆஸ் யூஷுவல் தேர்ஸ்டே வரா மாதிரி இன்றைக்கி இந்த பெருங்காயம், ஹெல்தி பெருங்காயம், ஹெல்தி க்ராசர் அந்த பெருங்காயத்தினுடைய ஒரு டாஸ்க் நடந்தது. அவங்களே ஆக்டிவிட்டி ஏரியாவில் கூட்டிகிட்டு போய் இது கொடுத்துருவாங்க, ஒரு ரெசிபி கொடுத்துருவாங்க. அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமும் இருக்கும். அதை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணி 30 மினிட்ஸில் எவ்வளோ இதை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஒரு டீம் வின் பண்ணினது. எந்த டீம் வின் பண்ணால் என்னங்க, எல்லாருக்கும் ஒரே இது தான். ஒரு டீம் வின் பண்ணினது, அவங்கள ஹானர் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க.
இவ்வளோதாங்க இன்றைக்கி. 95வது நாள்னால் எவ்வளோ கோலாகலமாக கொண்டாட்டமாக இருக்கணும். இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது இவங்க வெளியில் போகிறதுக்கு, இந்த சீசனே முடியறதுக்கு. ஆனால் ஜவ்வு போல் இழுத்துட்ருக்கு. நாளைக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நாளைக்காவது ஏதாவது பெட்டராக இருக்கா, இவங்களை வெளில அனுப்புகிறாங்களா, யார் உள்ளே நிற்க போகிறாங்க, பொட்டி வருதா, ஏதாவது நடக்குதான்னு நாளைக்காவது பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய வியூஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.